Hi guys, நம்ம சேனல்ல ஃப்ரீ எம்ப்ராய்டரி அண்ட் crochet கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து எம்ப்ராய்டரி கிளாஸ்ல Lazydaisy எம்ப்ராய்டரி பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி Lazydaisy பத்தின டீடைல்டு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதை பார்த்து நீங்க ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோல நம்ம Lazydaisy எம்ப்ராய்டரி பிராக்டிஸ் தான் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு டெலிகிராம்ல வந்து நான் இந்த இமேஜ் சென்ட் பண்ணியிருப்பேன். அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக்ல எப்படி ஈஸியா மொபைல்ல ட்ரேஸ் எடுக்கணுங்க வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஐ பட்டன் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, எம்ப்ராய்டரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஸ்டிச் புக் ரெடி பண்ணுறோம். ஸோ அது எப்படி மார்க் பண்ணணும்னு நான் பேக் ஸ்டிச் வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ண பாக்ஸில் தான் இப்போ நம்ம எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம். ஸோ 3x3 இன்ச்சஸில் தான் இப்போ நம்ம டிசைன் வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெம்ஸ்க்கு வந்துட்டு நான் பேக் ஸ்டிச் போட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம Lazydaisy பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் ஸ்டிச் போட வேண்டியதுக்காக நான் ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஸ்டெம் அண்ட் லீஃபுக்கெல்லாம் பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ Lazydaisy ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து கிளாஸ் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் கொஞ்சம் கரெக்டாக போடுறதில்ல. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு இதுலேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருசாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிமிலராக செயின் ஸ்டிச் மாதிரியே தான், பட் சிங்கிளாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளாரு அதுக்கப்புறம் லீஃப் தான் யூஸ் ஆகும். ஸோ நான் போட்டிருக்கிற மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து Lazydaisy ஸ்டிச் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டிசைனில் போடுங்க. ஸோ 5 பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் 6 பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் 8 பெட்டல்ஸ், இந்த மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கு மேலே இப்போ நம்ம Lazydaisy போடலாம். Lazydaisy பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஸ்டிச்சை இழுத்துடக்கூடாது. ரொம்ப லூஸாக தான் வந்து த்ரெட்டை ஹேண்டில் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல த்ரெட்டு நம்ம எடுத்துருக்கோமோ அதே இடத்துல ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் பெட்டல்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ஃப்ளார் மட்டும் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கே மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம லீஃப் போட போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்டர் எம்ப்ராய்டரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் போட்டிருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படியே போடுங்க. நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து Lazydaisy எம்ப்ராய்டரி வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் டேரெக்டாக டிசைன் போடுற மாதிரி இருக்குது. அதனால் ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக வர மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதை நானே போட்டுட்டேன். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள்.
மோஸ்ட்லி வந்து லேசி டைசி இந்த லீஃபுக்கெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக லீஃப் எம்ப்ராய்டரிக்காக நான் ஒரு டிசைன் போட்டிருக்கேன். ஸ்டெம்முக்கு வந்து நான் பேக் ஸ்டிச் போட்டுட்டேன். லீஃபுக்கு வந்து நம்ம லேசி டைசி போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லேசி டேசிலேயே டபுள் லேசி டேசி போடலாம். ஸோ அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃப்ளாரில் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் லேசி டேசி போட்டுக்கிறேன். ஸோ ஒரு லேயர் போட்டாச்சு. இப்போ செகண்ட் லேயர் போடுறதுக்காக நான் வேறு கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் தள்ளி நம்ம நிடில் இன்சர்ட் பண்ணி போடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு டபுள் கலரில் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து டபுள் லேசி டேசின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ப்ராக்டிஸ் ஸ்டிச் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொடுத்த டிசைனில் வந்து எம்ப்ராய்டரி போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டா நம்ம லேசி டேசி எம்ப்ராய்டரி வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நான் போட்டிருக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஈஸியாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம். இந்த ஈஸியான ஒரு ஸ்டிச்சை நம்ம பழகினாலே போதும், நம்ம நிறைய ட்ரெஸ்க்கு வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த லேசி டைசி எம்ப்ராய்டரி மட்டும் வச்சு நான் இந்த நெக்குக்கு டிசைன் பண்ணியிருக்கேன், அப்புறம் இந்த ஸ்லீவுக்கும் டிசைன் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் நான் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.